ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீதா சை சேனல். நம்ம இன்றைக்கி நைட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காலையில் தான் இட்லி மாவு அரைச்சேன். அதை நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்காக. நான் இன்றைக்கி குருமா தான் பண்ண போகிறேன். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, 2 குட்டியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டுக்கிறேன். இது வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்க இதெல்லாம் கலரி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். கூடவே குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கட்டும். நான் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ நல்லா காயெல்லாம் கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கூடயே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் அந்த ஜாரையே கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மேலே புகை வந்ததும் நம்ம விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வந்தால் போதும். இது விசில் லேட்டாக தான் வரும், அதனால் பரவாயில்ல. இப்போ நான் விசில் போட்டுட்டேன். 2 விசில் விட்டுறதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே நான் கிளாஸ் இட்லியும் ஊற்றுறேன். நான் எப்போ இட்லி ஊற்றினாலும் கிளாஸ் இட்லி ஊற்றுவேன். பசங்க சாப்பிடுவாங்க. நான் சின்ன டம்ளரில் 3 டம்ளரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே இந்த தட்டிலையும் எண்ணெய் ஊற்றி தடவி இட்லி ஊற்றி வச்சுருக்கலாம். இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நமக்கு இட்லி ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் குருமா வெந்துட்டுருக்கு. குருமா ஒரு விசில் வந்துடுச்சு, இன்னும் ஒரு விசில் வரல. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. வீட்லேயே அரைச்சதுனால இட்லி பார்க்க நல்லா இருக்குது. நான் ஒரு 2 o'clock போல் அரைச்சேன் இட்லி மாவு. கரைச்சும் வச்சுட்டேன். வெளியவே வச்சேன், நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல. நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதே டைம் இந்த பக்கம் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி மல்லித்தழை தூவி அதை இது பண்ணிக்கிட்டேன். கூடவே தட்டு வச்சு நம்ம இட்லியும் குருமாவும் வச்சுக்கலாம். 3 தட்டு இட்லியும் ஒரு கிளாஸ் இட்லியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குருமா இது மேலே ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி டின்னர் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.